எல்லார் வீட்லேயும் தீபாவளி கிளீனிங் எல்லாம் சூப்பராக முடிஞ்சுதா. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரு நான் எல்லாமே பண்ணிடுறேன், கிச்சன் அப்புறமா பூஜை ரூம் மட்டும் நீ க்ளீன் பண்ணிக்கோ, மிச்சம் எல்லாமே நான் பண்ணிடுறேன், நீங்கள் இருந்தால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, குழந்தைங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு நீ எங்கேயாச்சும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து அப்பா அம்மா வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். அப்பா அம்மா வந்து இந்த வாட்டி தேங்காய் போட்டுருந்தாங்க பண்டிகைக்கு விற்கிறதுக்கு. சூப்பராக இருந்தது தேங்காய், செம்ம பெரிய பெரிய தேங்காய். இது ஒரே ஒரு தேங்காய் 1 kg 300 கிராம் இருந்தது. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ பெரிய தேங்காய் நான் பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு அப்படியே பசங்க வந்து பார்க் போகணும்னு சொன்னாங்கன்ட்டு பார்க்கிட்டுன்னு போகிறதும் அங்கே எவ்வளோ புறா தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே அன்றைக்கி. அப்புறமா வந்து அம்மா அப்படியே பச்சை மாங்காய் வந்து கொடுத்தாங்க, அதை வந்து கட் பண்ணி உப்பு காரெல்லாம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங்காக வந்துட்டு நாங்கள் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வாபஸ் வந்துட்டோம். வந்த உடனே அங்கேயே எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து இந்த வாட்டி பட்டாசு பாக்ஸ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. 62 ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. 1000 rupees ஒரு பாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல் பாக்ஸ் நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம் பாப்பாவுக்கு. இந்த வாட்டி புதுசாக தீபம் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது.